ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் குரூப் 4 எக்ஸாமில் எந்தெந்த பாடத்துலேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எந்த பாடத்துலேருந்து அதிக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பாடத்துலேருந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு தான் படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, அதாவது இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னாலும் சரி, இதுக்கு முன்னாடியே நிறைய தடவை குரூப் 4 எக்ஸாம் எழுதியிருந்தாலும் சரி, இப்போ எந்த நடைமுறையில் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா லாஸ்ட் இயர் கொஞ்சம் சிலபஸில் சில சேஞ்சஸ்லாம் பண்ணதுனால அந்த யூனிட் 8 யூனிட் 9 பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில சப்ஜெக்ட் ஆட் பண்ணி புது புக்கிலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் கேட்கறதுனால எந்த மாதிரி லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி தான் ஷெடியூலே போடணும். அதனால தான் ஃபஸ்ட் எடுத்தோடனே என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அதோட சிலபஸ் பற்றி எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவில் இந்த சப்ஜெக்ட் வைஸாக பார்த்துருவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓக்கான ஆன்லைன் பேட்சுக்கான அட்மிஷன் எல்லாமே போயிட்டுருக்கு. 10ஆம் தேதி முன்னாடி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆஃபராக 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். இந்த பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட் சீரிஸ், ஸ்டடி மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் வீடியோஸ், அந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி எல்லா மெட்டீரியல் அண்ட் கிளாஸஸுமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட டெலகிராம் நம்பருமே இந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. இந்த கிளாஸ் பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோட கடைசியில் பார்ப்போம். இப்போ இந்த குரூப் 4 பேட்டர்ன் பற்றி பார்த்துருவோம். அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா எந்த சப்ஜெக்ட்லேருந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அந்த வயசாக தான், அந்த ஆர்டரில் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ். எல்லாருக்குமே தெரியும் தமிழ்லேருந்து 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. தமிழே பார்த்தீங்கன்னா 3 பாட்டாக பிரிக்கலாம். இலக்கணம், இலக்கியம், உரைநடை மற்றும் அந்த துணைப்பாட பகுதி, கதை பகுதி, இந்த மாதிரி 3 வகையாக பிரித்து அதில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அது எல்லாத்தையுமே சிலபஸில் என்னென்ன மாதிரி கேட்டிருக்காங்க, எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஆனால் மொத்தமாக பார்த்தீங்கன்னா தமிழ்லேருந்து 100 கொஸ்டின் கேட்பாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும் இல்லாமல் இது வந்து மதிப்பீட்டு தேர்வு. அதாவது இந்த 100 கொஸ்டினை கணக்கில் எடுத்துக்கோங்க. இந்த 100ல் நீங்கள் அபவ் 95 எடுத்தால் மட்டும்தான் கட் ஆஃபே ரீச் பண்ண முடியும். நம்மளோட டார்கெட் அதுக்கும் மேலே ஒரு 98, 99 முடிஞ்ச வரைக்கும் 100மே அடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான். நியூ புக் அண்ட் ஓல்டு புக் ரெண்டுத்தையுமே சேர்த்து தான் டெஸ்ட்டுக்கு ஃபுல் ஷெடியூல் போட்டிருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நியூ புக்கில் இருக்கிற 80% சிலபஸ் ஓல்டு புக்லேயும் இருக்குது. அப்படின்றனால கண்டிப்பாக நியூ அண்ட் ஓல்டு 2 புக்குமே தமிழுக்கு படிக்கணும். மற்ற சப்ஜெக்ட் கூட படிக்க தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த அதிகபட்சமாக 25 கொஸ்டின் கேட்குறாங்க குரூப் 4ல். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டாபிக் நீங்கள் படிச்சிங்கனாலே ஒரு 18லேருந்து 20 கொஸ்டின் வரைக்கும் உங்களால் எழுதிட முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா மொத்தமாக கேட்குறதோ 25 கொஸ்டின். மிச்சம் இருக்கிற 5 கொஸ்டினுமே கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும். மேக்ஸில் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆன்சர் பண்ணிடலாம். அபவ் 23 எடுக்கணும். ஆனால் நம்மளோட டார்கெட் 25 அவுட் ஆஃப் 25. ஏற்கனவே அந்த ஷெடியூல் சொல்கிறப்பே சொல்லியிருப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 10 டாபிக் மட்டும் பார்க்க போகிறதில்ல. மிச்சமாக இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 26லேருந்து 27 டாப்பிக்குமே கிளாஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் ரெண்டுத்தையுமே பார்க்க போகிறோம். அந்த ஷெடியூலில் சொல்லியிருப்போம். மேக்ஸ்லேருந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அடுத்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பாலிட்டி, அரசியல் அமைப்புலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 12 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஏன்னா அரசியலமைப்பு தான் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பேஜஸ் போகிறதே தெரியாது. அடுத்தடுத்த பக்கம் படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஈஸியாக படிக்கிற டாப்பிக்கும் கூட. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 12 கொஸ்டின் கேட்குறாங்க. பாலிட்டி, ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாமுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஆரம்பித்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் இந்த 2 டாப்பிக்லேருந்து தான் அதிக கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து அதிகமாக கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஷெடியூல்லே அந்த 9th 10th மட்டும்தான் சொல்லியிருப்போம். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சயின்ஸுங்கிறது ஒரு கடல் அளவு. நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா முடியவே முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் முடியாதுலாம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். இந்த சயின்ஸ் சப்ஜெக்ட் மட்டும் படிக்கிற நேரத்தில் மிச்சம் இருக்கிற 9 யூனிட்டுமே உங்களால் கவர் பண்ணிட முடியும். அந்த அளவுக்கு சயின்ஸில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ படிக்கிறதுக்கு இந்த 12 கொஸ்டின் கேட்குறதுங்கிறது ரொம்ப கம்மி தான். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த 12ல் 8 கொஸ்டின் வரைக்கும், சொல்லப்போனால் 8லேருந்து 9 கொஸ்டின் வரைக்கும் 9th 10th மட்டுமே கேட்குறாங்க. அதனால தான் அந்த 9th 10th மட்டும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் சீரீஸில் ஆட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் குரூப் 4ல் மட்டும் இல்லை, லாஸ்ட்டுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்த குரூப் 4லையுமே எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கோட 9th 10th மட்டும்தான் அதிக கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஒரு 8லேருந்து 9 கொஸ்டின் வரைக்கும் வந்திருக்கு. இதையே நீங்கள் பிரித்து படிக்கிற மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்ட் சுவாலஜி ரெண்டுத்துமே சேர்த்து பயாலஜி, இந்த மாதிரி ஒரு 4 கொஸ்டினாக கேட்பாங்க. திடீர்னு ஃபிசிக்ஸில் அதிகமாக கேட்பாங்க, திடீர்னு கெமிஸ்ட்ரி அதிகமாக கேட்பாங்க. போன குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்லேருந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் சயின்ஸை ஃபுல்லாக படிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா டைம் ரொம்ப போயிடும். இப்போலேருந்து நீங்கள் எல்லாத்தையுமே சயின்ஸ் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால தான் 9th 10th மட்டும் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஒரு 8 கொஸ்டின் வரைக்கும் அதில் வாங்கிட முடியும்.
அடுத்து அதிகமாக கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர். கரண்ட் அஃபேர்லேருந்து 10 கொஸ்டின் கேட்குறாங்க. கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இனிமேல் படிக்க போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அந்த ஹோல் கேப்சூலாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது டாபிக் வைஸாக ஒரு 10 டாபிக் உண்டு. ஸ்போர்ட்ஸு, ஸ்டேட் நியூஸு, நேஷ்னல் நியூஸு, இன்டர்நேஷ்னல் நியூஸு, அவார்ட்ஸு, இம்பார்ட்டன்ட் டேட்ஸு, இந்த மாதிரி ஒரு 10 டாபிக் உண்டு. அந்த 10 டாப்பிக்கை மட்டும் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணி அந்த டாபிக்ஸ் வைஸாக படித்தா போதும். நம்மளோட டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கரண்ட் அஃபேரை டாபிக் வைஸாகவே பிடிஎஃபாகவே கொடுத்துருவோம். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாகவுமே இருக்கும். அதை மட்டும் படிச்சிங்கனாலே போதும். ஒரு 8லேருந்து 9 கொஸ்டின் வரைக்கும் ரைட் ஆகிடலாம். கரண்ட் அஃபேரில் 10க்கு 10 வாங்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் கரண்ட் அஃபேர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடியே நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் டே டு டே டெய்லி கரண்ட் அஃபேர் படிச்சிருந்தா ஓகே. அதாவது நியூஸ் பேப்பர் படிக்கணும். டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சிங்கன்னா ஓகே. ஆனால் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் கரண்ட் அஃபேர் படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் டெய்லி நியூஸ் பேப்பர்லாம் இனிமேல் படிக்கிறது சாத்தியமே இல்லை. அதனால் மொத்த டாபிக் பிடிஎஃபாகவே படிச்சிருங்க. கரெக்டாக சூட்டபுளாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8. யூனிட் 8லேருந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த யூனிட் 8, யூனிட் 9 பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கலவையாக மற்ற டாப்பிக்லேருந்து சேர்ந்தே எடுத்திருப்பாங்க. யூனிட் 8லேருந்து மட்டும் 10 கொஸ்டின் கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் யூனிட் 8க்கு அப்படின்னு சொல்லி தனியாலாம் படிக்கவே தேவையில்லை. நீங்கள் சிலபஸ் வைஸாக அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டைம் தான் வேஸ்ட் பண்ணுவீங்க. தமிழ் ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், அதுக்கப்புறம் அந்த தமிழ் இலக்கியம், அந்த திருக்குறள், 8 தொகை 10 பாட்டு, 14 கீழ்கணக்குகள், இந்த மாதிரியான நூல்கள் பற்றி தான் கேட்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் படிச்சிருவீங்க. இந்த ஐஎன்எம் ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரிலேயே படிச்சிருவீங்க. அதனால் யூனிட் 8, யூனிட் 9க்குலாம் நீங்கள் தனியாக படிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அடுத்து யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. யூனிட் 9ம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ்லேருந்து தான் அதிகமாக வரும். அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரிலேட்டடாக வரும். தமிழ்நாடோட நிர்வாகம், தமிழ்நாடோட பொருளாதார அமைப்பு, தமிழ்நாடோட அந்த புவி அமைப்பு, ஜியாகிரஃபி, இது ரிலேட்டடான டாபிக் தான் பார்த்தீங்கன்னா யூனிட் 9. அதனால் யூனிட் 8, யூனிட் 9க்குன்னு நீங்கள் தனியாகவே படிக்கவே தேவையில்லை. அந்த ஹோல் புக்காக 6th to 10th, 6th to 12th அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், தமிழ் படித்தாலே அதுலேருந்தே எல்லாத்தையுமே எழுதிட முடியும். தமிழோட அந்த இலக்கியம் டாபிக் படிச்சிங்கனாலே அந்த யூனிட் 8லாம் கவர் ஆயிரும். அடுத்து அதிகமாக கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபிலேருந்து ஒரு 6 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. பட் ஜியாகிரஃபிங்கிறது கொஞ்சம் அதிகமான சிலபஸ் இருக்கிற பக்கம் தான். ஆனால் வேறு வழியே இல்லை, ஜியாகிரஃபி படித்து தான் ஆகணும். ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த மேப்பு, படங்கள் இதெல்லாம் வச்சு முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ், ஏன்னா பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் படிச்சிங்கனாலே ஜியாகிரஃபியில் ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணிட முடியும். ஜியாகிரஃபிலேருந்து ஒரு 6 கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்க. அடுத்து எக்கனாமிக்ஸ், பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 6th-லேருந்து 10th வரைக்கும் படிக்கிறீங்கன்னா எக்கனாமிக்ஸ் டாபிக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் 11th 12th எக்கனாமிக்ஸ் டாபிக்ஸ் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அதனால் 11th 12th நீங்கள் எக்கனாமிக்ஸ்க்காக என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படின்னு முதற்கொண்டு நம்ம கிளாஸஸில் சொல்லிடுவோம். அதை மட்டும் படித்தாலே போதும். பொருளாதாரங்கிறது ஒரு சின்ன டாபிக் தான், ஆனால் 6 கொஸ்டின் கேட்குறாங்க. நீங்கள் ஜியாகிரஃபியை கம்பேர் பண்ணுறப்போ பொருளாதாரங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன டாபிக் தான். ஈஸியாகவே அந்த 6 கொஸ்டின் கரெக்டாக எழுதிட முடியும். இந்த எக்கனாமிக்ஸை மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 1 மார்க் கொஸ்டினாக பிரிச்சிருக்கும். நீங்கள் புக்கை ஃபஸ்ட்டு அதை மட்டும் ரிவிஷன் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக இந்த 6 கொஸ்டின் ரைட் ஆகிட முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி தான் ரொம்ப மேஜர் பார்ட். ஏன்னா ஹிஸ்ட்ரின்ற ஒரு வார்த்தையிலேயே ஐஎன்எம் வந்துடும், பாலிட்டி கூட கலந்து வரும். அது இல்லாமல் யூனிட் 8, யூனிட் 9 அப்படின்னு சொல்லி எல்லாமே சேர்ந்து வர டாபிக்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி தான். ஹிஸ்ட்ரிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் படிக்கிற எல்லாமே ஒரு ஹிஸ்ட்ரி தான். ஆனால் அதில் அந்த சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்லாம் இருக்குது தெரியுமா, அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹிஸ்ட்ரியில் 6 கொஸ்டினாக கேட்பாங்க. இதுவே நீங்கள் சுதந்திர போராட்டத்துக்கு அப்புறம், அதாவது அந்த 1857 முதல் இந்திய சுதந்திர போர் நடந்ததில்ல, அதுலேருந்து சொல்லப்போனால் அதுக்கும் கொஞ்சம் முன்னிலேருந்து 1750 சம்திங்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐஎன்எம் ஸ்டார்ட் ஆகும். ஐஎன்எம்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், அதாவது இந்திய தேசிய இயக்கங்கள். அந்த சுதந்திர போராட்டத்துக்காக இயக்கங்கள்லாம் உருவாக்குனாங்கல்ல, அந்த நேரத்தில் நடந்த சண்டைகள், இயக்கங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா தலைவர்கள் இவங்களை பற்றிலாம் வர்றது தான் பார்த்திங்கன்னா இந்த ஐஎன்எம். அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க. இப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த குரூப் 4ஓட 200 கொஸ்டினுமே பிரிச்சிருக்கிறாங்க. அதிகபட்சமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தமிழ், மேக்ஸ் ரெண்டும் தான். அதுலேருந்து மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 125 கொஸ்டின் வரும். நீங்கள் அதுலேயே அபோவ் 120 மேலே எடுத்துட்டீங்க அப்படின்னாலே கட் ஆஃப்கான மார்க்கை ரீச் ஆகிடுவீங்க. அடுத்தவங்களோட காம்படிஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸில் போடுற எஃபோர்ட் தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட மார்க்கை ஹை பண்ணி கொடுக்கும். அதுலேயுமே மெயினாக இந்த சயின்ஸ் வந்து நிறைய பேர் படிக்காமலே விட்ருவாங்க. நான் சொன்ன மாதிரி தான், ஏற்கனவே கடல் அளவு இருக்குதுன்னு தெரியும், அதனாலேயே நிறைய பேர் படிக்காமலே விட்ருவாங்க. சயின்ஸுமே படிக்கணும். எந்த இடத்துல அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த 9th 10th மட்டும் படிச்சிங்கன்னா போதும். கண்டிப்பாக சாலிடாக ஒரு 185க்கு மேலே கண்டிப்பாக எடுக்க முடியும். இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 185க்கு மேலே எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி தான். நம்ம சேனலில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓ எக்ஸாமுக்கான ஆன்லைன் பேட்ச் 3rd பேட்சுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு.
10ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆஃபராக 999 ரூபா மட்டும்தான் சொல்லியிருக்கோம். 10ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த ஆஃபர். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தேவையான 27 தேர்வுகள், அது மட்டும் இல்லாமல் அந்த தேர்வுகளில் நடத்துகிற மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான மெட்டீரியல்ஸ் ஒரு 30,000க்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸோட மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்கோம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அது எல்லாத்தையுமே PDF வடிவில் டெலகிராம் குரூப் மூலிமா கொடுத்துருவோம். வீடியோஸுமே டெலகிராம் குரூப்லேயே அப்லோட் பண்ணிடுவோம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான ஃபுல் கிளாஸ் வீடியோஸ் ஒரு 27 டாபிக் உண்டு. எல்லா டாப்பிக்குமான வீடியோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் PDFமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதோட வீடியோஸ் எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனல்லே கிடைக்கும். பேட்ச் வந்து 10ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா February 10ஆம் தேதி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழ், கணிதம், வரலாறு, பொதுத்தமிழே நியூ அண்ட் ஓல்டு புக்கு, உளவியல், அரசியலமைப்பு, புவியியல், பொருளாதாரம், அறிவியல், நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான PDFமே ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் மெட்டீரியலாக வெளியே எங்கேயுமே தேட தேவையில்லை. நம்மளோட மெட்டீரியல் மட்டுமே படித்தாலே போதும். 185 கொஸ்டினுக்கு மேலே சாலிடாக ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா எல்லா கொஸ்டினும் கவர் ஆகிற மாதிரி தான் அந்த மெட்டீரியல் எல்லாமே மேக் பண்ணியிருக்கோம். வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோஸாகவே கொடுத்துருவோன்றனால நீங்கள் எனி டைம் டவுன்லோட் பண்ணி படிச்சிக்க முடியும். அந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903716083 அப்படின்ற கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட டெலகிராம் நம்பரோட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே சென்ட் பண்ணிங்கன்னா உங்களையும் அந்த டெலகிராம் பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயிலாக ஆல்ரெடி ஒரு தனி வீடியோவாக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் கூட இந்த PDFல இருக்கும். இந்த PDF வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. இதான் பார்த்தீங்கன்னா அதற்கான எக்ஸாம் ஷெடியூல்ஸ், என்னென்ன எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட், அது மட்டும் இல்லாமல் ஒரு மேக்ஸ் டாபிக் அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஒரு 24 தேர்வுகள். அது இல்லாமல் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 3 டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம். குரூப் 4 எக்ஸாமுக்கு முன்னாடியே எல்லா சிலபஸுமே கவர் பண்ணிட முடியும். இந்த PDFலேயே பார்த்தீங்கன்னாக்கா இம்பார்ட்டண்ட்டான அந்த குரூப் 4 பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். அதை பற்றின வீடியோஸுமே நீங்கள் எடுத்து தெரிஞ்சுக்கலாம். சிலபஸ், அந்த பேட்டர்ன்லாம் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மெட்டீரியல்லாம் எப்படி இருக்கும், எப்படி படிக்கணும், கட் ஆஃப்லாம் என்ன மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே இந்த PDFல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த PDFல அந்த லிங்க் எல்லாமே இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்க கிளிக் ஹியரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் பேட்ச் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.